ஒரு பேச்சாளர் பேசுகிறார். என் தந்தையார் சைக்கிளில் தான் போனார், ஆனா நான் ஆடி கார்ல போறேன் அப்படின்னு பேசுறார். ஒரு தகப்பனை இதை விட கேவலப்படுத்த முடியுமா, கொச்சைப்படுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வெற்றியின் அடையாளம் நான் செல்லும் வாகனத்தில் இருக்கிறது, நான் வசிக்கும் வீட்டில் இருக்கிறது, நான் வகிக்கும் பதவியில் இருக்கிறது, நான் அடையும் புகழில் இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை வைத்திருக்கிறார் அந்த பேச்சாளர். அதனால அவருடைய ஒரு வார்த்தையில் ஒரு பேச்சு வருது. கோடான கோடி மனிதர்கள் இந்த மாதிரி எந்த பதவியையும் அடையாமல், எந்த புகழையும் அடையாமல், எந்த விலைமதிப்பான பொருளையும் அனுபவிக்காமல், அடையாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதுல உங்க தாத்தாவும் ஒருத்தர், ஏன் தாத்தாவும் ஒருத்தர். நம் முன்னோர்கள், இப்படி கோடிக்கணக்கான முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற முன்னோர்கள் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தலாமா, கேவலப்படுத்தலாமா? ஆகாது. மாறாக அவர்கள் சந்தோஷமாக, மனநிறைவுடன், நிம்மதியாக மகன், மகள், பேரன்கள், பேத்திகள் என்று அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பல தந்தைமார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு, மகன்களுக்கு, மகள்களுக்கு அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு அனைத்தையும் உணர்வு பூர்வமான விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள். அவர்களும் சாதனையாளர்கள் தான். எனவே வெற்றி என்பது, சாதனை என்பது நாம் செல்லும் வாகனத்தில் அல்ல, வசிக்கும் வீட்டில் அல்ல, அடையும் புகழில் அல்ல, வகிக்கும் பதவியில் அல்ல. வானத்திற்கு அழகு ஒரு சூரியன் அல்ல. சூரியனை கண்ணால பார்க்க முடியாது, கண்கள் கூசும். வானத்திற்கு அழகு இரவில் கொட்டி கிடக்கும் நாம் பார்த்து மகிழும், ரசிக்கும் கோடான கோடி நட்சத்திரங்கள். எனவே வெற்றி என்பது, சாதனை என்பது அளவில் அல்ல, ஜெயிப்பதும் தோற்பதும் அளவில் அல்ல. நாம் செய்யும் விஷயங்களை, நாம் செய்யும் காரியங்களை சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியுடன், தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மனநிறைவுடன் வாழ்கிறோம் என்றால், அப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டால், அந்த கேள்விக்கு பதில் ஆம் என்று வந்தால், நீங்களும் சாதனையாளர் தான், நீங்களும் ஜெயித்தவர் தான், நீங்களும் வெற்றியாளர் தான். இப்படி தொழில் ரீதியாக ஜெயித்து, குடும்ப ரீதியாக சின்ன பின்னமான ஒரு கலைஞனை இளம் வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒரு கலைஞனோட கதையை பற்றி நாளை விளக்குகிறேன் உங்களுக்கு. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி.